அருமையான பெருமக்களே, அதனாலே தான் அந்த சிறப்புக்குரிய பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதி துஆ செய்வதை வசீலாவாக கேட்பதை நம்முடைய ஆபாக்கள் முன்னோர்கள் நமக்கு வழமையாக்கி தந்திருக்கிறார்கள். சீரத்துல் ஹலபியா வரலாற்று நூலில் அதனுடைய ஆசிரியர் அஸ்மாவுல் பத்ரியின் பத்ர் சஹாபிகளுடைய சிறப்புகளை குறித்து நீண்ட நெடிய வரலாறுகளை எழுதுகிறார்கள். அதில் பத்ர் சஹாபிகளின் திருநாமங்களை ஓதுவதால் கிடைக்கிற பயன்கள் என்று எழுதுகிறார்கள். சீரத்துல் ஹலபியால நீண்ட நிறைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு செய்தி, ஸைத் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பயணம் போகிற போது, வியாபாரத்திற்காக பயணம் போகிற போது கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். என்ன காரணம்னா, காடுகளை கடந்து போக வேண்டும். காடுகளை கடந்து போகிற போது அங்கே கொள்ளை கூட்டத்தார்கள் இருப்பார்கள். காடுகளிலே கொள்ளை கூட்டத்தார்கள், அன்றைக்கெல்லாம் கொள்ளை கூட்டத்தார்கள் காடுகளிலே தான் இருந்திருக்கிறார்கள். அதனால அப்படி போகிற போது கொள்ளை கூட்டத்தார்கள் பொருள்களை, வியாபார பொருள்களை பறிமுதல் செய்வார்கள், சண்டையிடுவார்கள், உடலுக்கு உயிருக்கு ஊறு விளைவிப்பார்கள். அதனால கூட்டமாக போவது வளமை. அதனால ஒரு காடு அதனுடைய எல்லையிலே நிற்பார்கள். அடுத்தடுத்து வருகிற வியாபாரிகள் சேர்ந்து கொள்வார்கள். ஒரு 10-15 பேர் சேர்ந்ததற்கு பிறகு மொத்தமாக செல்வார்கள். காடை கடந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டியது இருக்கும். ஆனால் இவங்க பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். ஒரு மனிதர் தனியாக அப்படியே காட்டிலிருந்து வெளியே வருகிறார். காட்டிலிருந்து தனியாக வருகிறார். என்ன இவர் இப்படி ஒரு தனி மனிதர் தனியாக வருகிறார்? வாகனங்கள் நிறைய, வணிக பொருட்கள் நிறைய, எந்த பயமும் இல்லாமல் காட்டை கடந்து வருகிறாரு. அவரிடத்தில் கேட்போமே, அதனுடைய ரகசியம் என்ன கேட்போமே என்று சென்று ஸைத் இப்னு உகைல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் போய் கேட்குறாங்க, வாங்க என்ன விஷயம், இவ்வளோ பெரிய பயம் நிறைந்த அதிபயங்கரமான இந்த கானகத்திலிருந்து வருகிறீங்களே, உங்களுக்கு பயம் இல்லையா? என்ன தைரியம் உங்களுக்கு? அங்கே வழிப்புரி கொள்ளை கூட்டத்தார்கள் எல்லாம் இல்லையா? எப்படி வருகிறீர்கள்? வந்த மனிதர் சொன்னார், எனக்கு என்ன பயம், எனக்கு இருக்கிறது அஸ்மாவுல் பத்ரியின் பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை ஓதிக்கொண்டே வந்து விடுவேன், அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு அளிப்பான். பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதிக்கொண்டு வந்தால் அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு, அவர்களின் வசீலாவை கொண்டு அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு தருவான், அதனாலே நான் அப்படி ஓதிக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த திருநாமங்களை அவர் காட்டுகிறார். இருந்தாலும் கூட இப்படி ஒரு தைரியம், நம்பிக்கை, அகீதா, யகீன், ஈமான் வேண்டுமே. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? வந்த மனிதர் சொல்றார், எப்படி அந்த யகீன், அந்த உறுதி, திட உறுதி எனக்கு எப்படி ஏற்பட்டது என்று தானே கேட்கிறீர்கள். ஒரு முறை ஒரு பயணம், காட்டிலே ஒரு பயணம், வியாபார கூட்டம் போகிறது. அப்படி போகும்போது ஒரு கல்வர் கூட்டம், கொள்ளைகார கூட்டம் இருந்தது. அவர்கள் இந்த வியாபார கூட்டத்தை பிடித்து அவர்களுடைய பொருள்களை எல்லாம் பிடித்து பிடுங்கி அவர்களை எல்லாம் அடித்து உதைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர், அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர் வியாபார கூட்டத்தினுடைய தலைவரை பார்த்து, உன்னிடத்தில் இருக்கிற பொருள்களை எல்லாம் கொடுத்து விடு, இல்லையானால் உன்னை நான் கொலை செய்து விடுவேன். அப்போ அந்த வியாபார கூட்டத்துடைய தலைவர் சொன்னார், அதெல்லாம் உன்னால் முடியாது, உனக்கு உயிர் பிச்ச வேணுமானா விட்டுட்டு போ, எங்களை விட்டு விட்டு நீ செல். இந்த கொள்ளைகார கூட்டத்தினுடைய தலைவருக்கு கை விடவெடுத்து போய்விட்டு, எங்கள் கைகளில் ஆயுதங்கள் இருக்கின்றன, நாங்கள் கொள்ளைகார கும்பல், அந்த கொள்ளைகார கும்பலுக்கு நான் தலைவன், என்னையே பார்த்து துணிந்து என் உயிருக்கு நீ உத்தரவாதம் தருகிறாய் என்றால் அப்படி என்ன தைரியம் உனக்கு? நான் என்ன செய்கிறேன் பான் என்று ஆயுதத்தை உருவினால், இவர் ஆயுதத்தை உருகிறார். அவர் வியாபார கூட்ட தலைவர் தன்னுடைய இடுப்பிலிருந்து ஒரு காகிதத்தை உருவி ஓத துவங்குகிறார். ஏதோ மந்திரம் ஜபிப்பது போல ஜபிக்கிறார். கொஞ்ச நேரம் ஒரு சூறை காற்று வீசியது. இந்த கொள்ளை கூட்டத்தில் அவர்கள் நிற்க முடியாமல் சுருண்டு சுருண்டு கீழே விழுகிறார்கள். ஒரு பேரிரைச்சல், ஒரு சப்தம் கேட்கிறது, பத்ர் சஹாபிகளே முன்னாலே வாருங்கள், முன்னாலே வாருங்கள் என்று சப்தம் கேட்கிறது. அந்த இடத்துல இந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவர் விழுந்து விடுகிறார், கீழே விழுந்து விடுகிறார். அவர் பயத்தில் அந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவரை பார்த்து கொள்ளை கூட்ட தலைவர், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள், போதும் போதும், நாங்கள் விட்டு விடுகிறோம், இனி இந்த தவறான செயலில் ஈடுபடுவதில்லை, எங்களை உயிர் பிச்சை தாருங்கள், விட்டு விடுங்கள் என்று கேட்கிறார். அந்த வியாபார கூட்ட தலைவர் கை காட்டுகிறார். காற்று நின்று விடுகிறது, பேரிரைச்சல் நின்று போய்விடுகிறது, மின்னல் போல வெட்டி வெட்டி மறைந்து ஒலிக்கீட்டு மறைகிறது. ஒரு பெரிய யுத்தமே நடந்து முடிந்தது போல் இருக்கிறது. இந்த வியாபார கூட்டத்தினுடைய தலைவர் கேட்டார், என்ன நடந்தது, என்ன நடந்தது திடீரென்ற? வேறொன்றும் இல்லை,
நாங்கள் பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதினோம், அதனாலே எங்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்று சொன்னபோது, அதை எனக்கும் தாருங்கள், நானும் ஓதுகிறேன் என்று அப்படி வாங்கி கொண்டவர் தான் இந்த மனிதர். அவர் சொன்னார், நான் தான் அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவன். அன்றைக்கு அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தது யார்? நான் தான். பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதுவதனுடைய சிறப்புகள் இன்னும் நிறைய நம்முடைய இமாம்கள் நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போய்விட்டார். அவர் வீட்டில் கொள்ளை அடிப்பதற்காக வேண்டி வீட்டுக்குள்ளாலே சிலர் போகிறார்கள். போனால் வீட்டினுடைய முதல் மாடியிலே ஏதோ சத்தம் கேட்கிறது, ஆட்கள் நடமாடுவது போல் இருக்கிறது, ஏதோ இடி போல சப்தம் எல்லாம் கேட்கிறது. 2வது நாள் போகிறார்கள், அப்போதும் கேட்கிறது. 3வது நாள் போகிறார்கள், அப்போதும் கேட்கிறது. விட்டுவிட்டார்கள். இந்த மனிதர் ஹஜ்ஜிலேருந்து வந்ததுக்கு பிறகு கேட்டாங்க, என்ன நடந்தது, உங்கள் வீட்டில் யாரை விட்டுட்டு போனீங்க? யாரையும் விடவில்லை, பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை எழுதி என் வீட்டினுடைய சுவற்றிலே ஒட்டி வைத்து விட்டு போனேன், அதனாலே என்கிறார்கள். சீதனா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு புனித புகாரி ஷரீஃபுக்கு ஷரஹ் எழுதிய, ஃபத்துல் பாரி எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறார்கள். அவர்களுடைய சச்சா மகன், சாஜப்பா மகன் தம்பி, அவரை எதிரிகள் கைது செய்து கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். விடுவதாக இருந்தால் பொருள் பணம் கேட்கிறார்கள். அப்போது இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதருக்கு செய்தி சொல்லி அனுப்பினார்கள், பத்ர் சஹாபிகளின் திருநாமங்களை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி ஓதினார்கள். அந்த மனிதர் உயிரோடு திரும்ப வந்தார். வருவது மட்டுமல்ல, அவர்களிடமிருந்து பணங்களை பெற்றுக்கொண்டு வந்தார் என்று இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு எழுதுகிறார்கள். ஒரு மனிதர் கப்பல் பயணத்தில் இருக்கிற போது கடல் பிரளயம், அலை பொங்கு எழுகிறது. மக்கள் எல்லாம் பயத்தில், பயணிகள் எல்லாம் இருக்கிற போது ஒரே ஒரு மஜ்தூபு போன்ற மனிதர் அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறார். அவரை போய் தட்டி எழுப்பி, உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டபோது, என்ன விஷயம்? இல்லை, அலை அடிக்கிறது, கப்பல் அங்கும் எங்குமாக தடுமாறுகிறது, மாலுமி செய்வதறியாமல் திகைக்கிறார். அப்படியா, இதை கொடுத்து ஓத சொல்லுங்கள், காற்று வீசுகிற திசையிலே காட்டுங்கள் என்கிறார்கள். அப்படி காட்டிய போது அலை அமைதி அடைந்தது, அந்த கப்பல் பயணம் சலாமத்தாக வந்து சேர்ந்தது என்கிற இது போன்ற நீண்ட நெடிய வரலாறுகள் பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதுவதால் கிடைக்கிற நன்மைகளை குறித்து சீரத்துல் ஹலபியாவிலே இன்னும் பல நூல்களிலே இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பைஹகியிலே அதில் பத்ர் சஹாபிகளுடைய சிறப்பை குறித்து எழுதுகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபிகளில் புகாரியிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பாளர்களின் பெயர்களை மட்டும் தனியாக தொகுத்து தருகிறார்கள். இப்படி பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்களை ஓதுவதற்கு என்றே தனி சிறப்பு இருக்கிறது. அதனாலே தான் நம்முடைய ஊர் மக்கள் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் பத்ர் சஹாபிகளுடைய திருநாமங்கள் அஸ்மாவுல் பத்ரியின் அதை ஓதுவதை நமக்கு வழமையாக்கி தந்தார்கள். பயணம் போகிற போது பயணத்திலே கையிலே வைத்துக்கொண்டு செல்வதை, நம்முடைய பயண பொதிகளிலே லக்கேஜ்களிலே கிதாபை வைத்துக்கொண்டு செல்வதை ஒரு வழமையாக நமக்கு ஆக்கி தந்தார்கள். அதே போல நம்முடைய ஊர்களிலே, மஸ்ஜித்களிலே, மதரசாக்களிலே, மஜ்லிஸ்களிலே, பெண்கள் தைக்காக்களிலே, தெருக்களிலே, தெரு முனைகளிலே, வீதிகளிலே, வெட்டைகளிலே, பெண்கள் கூடுகிற பகுதிகளிலே ஆங்காங்கே அமர்ந்து பத்ர் சஹாபிகளின் திருநாமங்கள் ஓதினால் அந்த ஊரிலே பீடித்திருக்கக்கூடிய வபா போன்ற நோய்கள், காலரா போன்ற நோய்கள், இன்னும் வாய்விட்டு சொல்ல முடியாத என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றனவோ அவையெல்லாம் நீங்கும் என்று நம்பினார்கள். அது நடந்து வருகிறது. சையதுனா ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனுக்கு சொன்னார்கள், பத்ர் சஹாபிகளை வசீலாவாக கொண்டு துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வளமையாக ஏற்படுத்தி தந்தார்கள். அப்படி ஓதுவதன் மூலமாக நோய் பிணிகள் நீங்குகிறது. அந்த வழிமுறைகளை நாமும், நம்முடைய முன்னோர்கள் காட்டிய அந்த வழிமுறைகளை நாமும் பாரம்பரியமாக வழிநடத்தி வர வேண்டும். சகோதரர்களே, பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்கள் ஓதப்பட வேண்டும்.